ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த தமிழ் கமெண்ட்ரி ரூம் பட்டறை அன்ஃபில்டர்ட். ஸோ நேற்று மேட்ச் டிசி விசஸ் எல்எஸ்ஜி, அதை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்த்துருவோம். சொல்லுங்கள் ஸ்ரீநாத். கேஎல் ராகுல் அவரோட இன்னிங்ஸ் பற்றி ப்ரோ ஃபஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் கேஎல் ஆபீஸ் ராகுல் தான் வேலையெல்லாம் நேத்து முடிச்சிட்டீங்களான்னு கேளுங்க. ஆபீஸ் ஆமாம். வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கேஎல் ராகுல் தான் நேத்து மேட்சோட ஹைலைட். அதாவது இன்னைக்கு ஏப்ரல் 2 நம்ம வந்து 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு 15 வருஷம் ஆச்சு இன்னையோட. சரி, ஆமா கேஎல் ராகுல் இருந்தாரு, அடுத்த வருஷம் போய் ஏதாவது ஒரு தலை மாதிரி ஒரு 97 அடிப்பாருன்னு பார்த்தா அவர் வந்து பால் அவுட் ஆகிறதுல தான் வந்து கவனம் செலுத்துறாரு. ப்ரோ, அதெல்லாம் பார்க்காதீங்க. அவர் இன்டென்ட் கரெக்டான இன்டென்ட் கொண்டு வந்திருக்காரு. எப்பவும் மெய்டன் தானே ஆடுவோம். 142 சேஸ்ல நீ எதுக்கு இன்டென்ட்? என்ன 210 சேஸ் பண்ற? அதான் இல்ல, வாடன் தான் அடிப்போம் அந்த மாதிரி. அவனுங்க எல்எஸ்சி இன்டென்ட்டோட வந்தா பவுலிங் அட்டாக பார்த்தாலே அதெல்லாம் கேட்க பேச கூடாது. எல்எஸ்டி பேஸ் அட்டாக் பார்த்தாலே பயமா இருக்கு. அவனுங்க த்ரெட்டே அவனுங்க பேஸ் அட்டாக் தான். ஷமி, மோசின் கான், ஆண்ட்ரிக் நார், கே பிரின்ஸ் யாதவ்னு பிரின்ஸ் நீ 4 ஓவர் பிரின்ஸ் பார்த்தாடினா ரொம்ப ஈஸியா அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். வந்தோடனே ஒரு சுத்தி சுத்தி நேரா தேர்ட் மேன்ல கேட்ச். செம நாங்க என்டர்டைன்மெண்ட் 10 ஓவர்லயே கொடுத்தாங்க முடிச்சு டிசி. ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு ஒரு தாட்டோட வந்துட்டோம். இப்ப தோத்தே போயிருப்பானுங்க மேட்ச. வேற லெவல். தல அதான் ப்ராடக்ட் சமீர் ரிஸ்வி எப்படி, அதை பத்தி பேசுங்க. மேன் ஆஃப் த மேட்ச் இம்பாக்ட். அதான் அதான் சமீர் ரிஷி தான் அடுத்து சுரேஷ் ரெய்னா அப்படின்னாங்க. விராட் கோலி மாதிரி பேட்டிங் ஆடுறான்னு சொல்லி ஷார்ட்ஸுக்குலாம் ஃபயர் விட்டு ஒரு 300K லைக்லாம் போச்சு. அப்புறமா சிஎஸ்கே அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவன்கிட்ட ஸோ என்ன பார்த்தானுங்க, அது அப்புறம் என்ன ஸ்பார்க் அவர்கிட்ட இல்லையா என்னன்னு தெரியல. தலை தலை அவர்கிட்ட ஸ்பார்க் கண்டுபிடிக்கல போல. பட் இப்ப ஸ்பார்க்கோட தான் இருக்காரு. இல்லை. ஆமா, ஆனா சத்தியமா சொல்றேன், லக்னோ வாய்ப்பெல்லாம் பிச் கொடுத்தாங்க. இருக்கு. சிஎஸ்கே வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க. பட் டெல்லி அவர் அதிகமாக இதுக்கு எடுத்தோன்னே வாய்ப்பு பிக் எல்லாம் பண்ணோன்னே கொடுக்கலடா, 2 3 மேட்ச் தான்டா கொடுத்தாங்க. அதுதான் வாய்ப்பு. எனக்கு அவர் எந்த சீசன்ல இருந்தாரே ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரு 5 வருஷமாவே சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து வர மாதிரியே இருக்கு. நடுவில் ஒரு வருஷம் போன மாதிரியே இல்ல. அப்படியே எல்லாம் பிளெண்ட் ஆயிருச்சு எனக்கு. ஐ திங்க் ஸோ டூ தௌசண்ட் இக்கானா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டேடியம். டுவெண்ட்டி ஃபோரில் லக்னோ எடுத்தாங்க. லக்னோ எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த டீம்லாம் கூட கிடையாது, அந்த ஸ்டேடியம் தான். எப்ப என்ன பிச் வரும்னே தெரியாது. ஒரு பயலுக்கு ஃபேவர் பண்ணாது, யார் போட்டாலும் விக்கெட் விடுவோம். நேத்து அதே மாதிரிதான் இந்த செம்ம என்டர்டைன்மெண்ட். மிச்சல் மார்ஷ் மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் ஃபைட் பண்ணாரு. அவர் ஒரு வேற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். 4 அடிக்கிறப்ப 6 அடிக்கிறப்ப கூட ரன் வேணும்னு ஒரு ஆசை மாதிரி தெரியல. மிச்சல் மார்ஷ் அடிக்கும் போது பவுலர் இன்னைக்கு நான் உன்னை ஹர்ட் பண்றேன்டா அந்த மாதிரி தான் இருக்கு. அடிச்சா ஒரு சின்ன 4 சின்ன 6 அடிக்கவே மாட்டாரு. நேற்று அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாரு. நேற்று ஒரு 70 அடிச்சுதான் வச்சுக்கோ. 170 போயிருந்தா தோத்துருப்பாங்க டிசி. ஆமா, அது நேத்தி தவிர நம்ம வேற ப்ரெடிக்ஷன்லயே சொல்லியிருந்தோம், பேட் ஃபர்ஸ்ட் 170 வின்னு. இதுதான். அது மாதிரி பண்ணியிருந்தா கூட மேபி வின் பண்ணியிருந்தோம். ஆமா, நட்டு திருப்பி வந்து போட்டது ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தது பாக்குறதுக்கு. அதாவது நேத்து இன்ஜுரி, நேத்து ஃபுல்லாவே டீம் ஃபுல்லாவே 2 டீம் ஃபுல்லாவே இன்ஜுரா இப்ப கிடக்குற எல்லா பீஸும் வந்து ஒட்ட வச்சு திருப்பி வந்து பவுலிங் ஆமா, போட்டு நட்ராஜன், மோசின் கானு. ரொம்ப மோசின் வருஷமா கான் அவன் எல்லாம் இன்ஜுரியிலே இருக்கிறவனுங்க. மோசின் நேத்தி கான் வந்து திடீர்னு பார்த்தா எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு ஸ்பெல் போட்டிருக்காரு. மோசின் கான் மோசின் செமையா கான் விளாண்டான். 4 overs, 1 maiden, 19 runs, 1 wicket. அது. ஆமா. ஸோ இதில் வந்து ரன் லீக் ஆனது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நாக்கியா 4 ஓவர் போட்டு 39 runs. அண்ட் த லார்ட் ஷாபாஸ் அகமத் அவருக்கு வந்து ஒரு ப்ரோ, ஓவர் நான் கொடுத்தாங்க. நேத்தியே சொல்லியிருந்தேன் ப்ரோ, ஆண்ட்ரிக் நார்க்கியா தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி அங்க நிறைய நல்ல பேசர்ஸ் இருக்கானுங்க. ம். ஏன் மயங்க் யாதவே ஆட வச்சிருந்துருக்கலாமே. அவருக்கு இன்ஜுரியா, அவன் இன்னும் ஆமாம். நம்ம மேபி இன்னும் ரெக்கவர் ஆகல போல. முன்னாடிலாம் இன்ஜுரினா சொல்லுவானுங்க, அதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. எப்ப எவன் ஆமா, வரானே தெரியும். திடீர்னு மேட்ச் ஆட்டு உள்ள இறங்கி ஆடிட்டு இருக்கான் க்ளூலெஸ்ஸா. சந்தீப் சர்மா என்ன 145 போட போறான். அவன்கிட்ட ஸ்லோ பாலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாம கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கான் அவன் பாட்டு. கரெக்ட் கரெக்ட். அதுதான் இங்க சமீர் ரிஸ்வி பாசிட்டிவ். மத்த எல்லாருமே வந்து யாருமே டிசில வந்து என்ன நடக்குது பிச்சை யாருமே ஆக்சுவலா ரிஸ்வி தவிர வேற யாருக்குமே கன்வின்சிங்காவே இல்ல. ரிஸ்வியே முதல் 30 பால் கன்வின்சிங்கா இல்ல. ஆமாம், அப்புறமா அவர் ஸ்லோ கான்பிடன்ஸ் இன்னிங்ஸ் தான் வந்து ஆடினார். 41. நான் நடுவில் பார்க்கும்போது 41 runs of 35 அப்படி தான் இருந்தார் அவர். அதுக்கப்புறம் தான் டேக் ஆன் பண்ணார். நேத்து ஹேமங் தான் இப்ப டிசியோட கோச். அவரை பத்தி ஒரு வீடியோ போட்டே இருந்தாங்க. அதாவது மில்லர் தான் இப்ப வர வேண்டியது. அப்ப டக்குன்னு ஒரு ஓடி போய் ஸ்டப்ஸ் கிட்ட வந்து நீ உள்ள போ, ஐ திங்க் ஐ ஷுட் கோ அப்படின்னு ஸ்டப்ஸ் சொல்லல. இவர் போய் ஸ்டப்ஸை வர வச்சுட்டு மில்லரை போய் நீங்க அடுத்து போ அப்படின்னு அந்த மூவ் ஆக்சுவலா ஒர்க் ஆயிடுச்சு நேத்து. அது என்ன, ஆக்சுவலா மில்லருக்கு மேல தானே ஸ்டப்ஸ் ஆடுவான் எப்பயுமே. மில்லருக்கு மேல தான் ஸ்டப்ஸ் ஆடுவான். ஆனா நேத்து மில்லர் வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக வச்சிருந்தாங்க போல இருக்கு. மில்லரே இறக்கும் அப்படின்னு. லெஃப்ட் ரைட்லாம் ஒன்றும் வேணாம், ரைட்டே நம்ம போவோம், ரிசீவ் ஆடினா பரவாயில்லன்னு ஸ்டப்ஸே இறக்கி விட்டாங்க. அது ஆக்சுவலா அது பே ஆஃப் ஆயிடுச்சு. நான் மில்லர் இருந்தாலும் அடிச்சுப்பாருன்னு வச்சுக்கோ. அண்ட் ஆனாலும் கடைசியாக வந்து ஒரு 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 சின்ன விஷயம் அதோட நம்ம லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் மேட்ச், அதாவது இன்னைக்கு மேட்ச் பற்றி பேசுவோம். லுங்கி இங்கிடி அவரோட ஸ்பெல்லை பற்றி பேசிடலாம். பூரானுக்கு அந்த யார் மேட்ச், அதாவது இது கடைசியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கடைசி மேட்சா இதை வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேட்சை. எதுவுமே பார்க்கலனாலும் விக்கெட்ஸ்க்கு மட்டும் பாருங்க, 2 சைடு எடுத்ததையும். அதுவும் இங்கிடி வந்து ஒரு ஸ்லோயர் பால் ஒன்று போட்டிருப்பான் நீ பூரானுக்குன்னு நினைக்கிறேன். அது ஆமாமா, சரியான ஒரு போட்டானுங்க. பால் அது.
நிக்லஸ் புரான் தானே அது ஆமா, சரியான ஸ்லோவர் பால். ஆக்சுவலா அவன் ஸ்லோவர் பால் பார்க்கும்போது இப்படிதான் கிரிப் பண்றான், தெரியுற மாதிரியே தான் இருக்கு ஸ்லோவர் பால். ஆனா அவன் ஃபாஸ்டா போடுற பாலுமே அப்படிதான் கிரிப் பண்றான்னு நினைக்கிறேன். ஒரு மினிமல் சேஞ்சோட ஒரு செம்ம ஸ்லோவர் ஒன்னு எடுத்து அது ஒரு வந்திருக்கான். ஆஃப் கட்டர் இது. அதுலதான் பேட்ஸ்மேன் டிசீவ் ஆகுறாங்க. அது ரிசீவ் ஆகி போல்ட் ஆகும்போது ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஏன்னா நானே வந்து எனக்கு பவுலர் தாங்கிறனால வந்து ஒரு பேட்டிங்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறப்ப அந்த ஃபீலிங் ஹர்ட் ஆகிறது, அவன் டிசீவ் ஆகி போல்ட் ஆகிறது தான் எவ்வளோ மோசமான ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா அப்படி ஒருத்தன் போல்ட் ஆகும்போது பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குடே, என்னடா இப்படி ஏமாத்திட்ட அந்த மாதிரி இருக்கு. நல்லா ஸோ இருந்துச்சு. நேற்று பவுலர்ஸ்க்குலாம் நேற்று ஒரு ஃபீல்டு டே லக்னோவில் நிறைய மேட்ச் வைங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. கேஎல் மாதிரி ஆமா, அது ஆள்லாம் இருக்கும்போது ஐபிஎல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா லக்னோ பிச் மாதிரி எல்லா பிச்சையும் மாத்தினாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லக்னோவில் இல்லாட்டினா எல்லா சிஎஸ்கே மேட்சும் எல்லாம் 200 பேட்டிங் ஆடணும். 215 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமா. ஓகே. நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு இன்னைக்கு மேட்ச் கேகேஆர் vs எஸ்ஆர்ஹெச். ஸோ என்ன நினைக்கிறீங்க? சரி, ஓகே. ஈடன் அதுக்கு கார்டன்ஸ்ல முன்னாடி நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்குல்ல, எல்லா டீமும் ஒரு ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. ஆமா, இப்போதைக்கு நம்மளோட டாப் 4 ப்ரெடிக்ஷன் ஏதாவது கொடுக்கலாமா? கண்டிப்பா இந்த உங்களுக்கு தோன்றதை கொடுங்க. ஆ, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மும்பை ஆர்சிபி மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. அவங்க மேபி கண்டிப்பா டாப் 4ல இருப்பாங்கன்னு தோணுது. அதே மாதிரி ஆர்ஆரும் கொஞ்சம் நல்லா விளாடுறானுங்க. மத்த ஆர்ஆர் ஒரு ஸ்பாட் வந்து மேபி அந்த டிசி, எஸ்ஆர்ஹெச் அவங்க மேபி யாராவது வரலாம். எனக்கு தெரிஞ்சு எம்ஐ, ஆர்சிபி, பிபிகேஎஸ் கூட கன்வின்சிங்கா ஜெயிக்கலனா கூட பிபிகேஎஸும் வந்து கண்டிப்பா ஒரு ஆமா, பிபிகேஎஸ் இருக்காங்க. இதான் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸா தான் இருக்கு. மீதி ஃபோர்த் ஸ்பாட்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஆர்ஆர்லாம் நான் கன்வின்ஸ் ஆகல. அவங்க ப்ளஸ் எனக்கும் ஃபோர் ஆர்ஆர் பாயிண்ட் வந்து ஃபைவ் ரன் ரேட் ரொம்ப என்னன்னா ஏர்லியா வச்சிருக்கலாம். நம்ம ப்ரெடிக்ட் பண்றோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, ஆர்ஆர் கொஞ்சம் ஸ்பார்க் தெரியுது. பாப்போம். ஸ்பார்க் தெரியுது. இப்போ +4ல ஜெயிக்கிற அளவுக்கு அந்த டீம் பண்ணிருக்கு. ஆனா -4 வாங்குற அளவுக்கும் அந்த டீம்ல வந்து அந்த விஷயம் இருக்கு. டீமுக்கு எபிலிட்டி இருக்குங்கிறீங்க. கண்டிப்பா இருக்கு. இப்ப 30 for 4ல இருந்து டிசிக்கு ட்ரிஸ்டர் ஸ்டெப்ஸ் வந்து அடிக்கிறோம். இப்ப ஆர்ஆர்ல ஜிடிலயும் யார் வந்து அடிப்பா 30 for ரியான் 4ல? பராக் அடிப்பாரு. பராக அந்த 4ல அவர் ஒருத்தரா இருப்பாரு. அந்த I am 4ல அவனும் ஒரு முக்கியமான ஆளா இருப்பாங்க. அவனும் ஒரு ஆளா தான் இருப்பான். ஐ எம் பார்ட் ஆஃப் த கொலாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால இப்ப இருக்க ஸ்டாண்டிங்ஸ் வச்சா எதுவும் சொல்ல முடியாது. பேப்பர்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் இப்போ ஓரளவு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. பெரிய சர்ப்ரைசிங் ரிசல்ட்னு பெருசா எதுவும் இல்லை. சிஎஸ்கே இவ்வளவு பெரிய அடியா வாங்கினது ஒரு சர்ப்ரைசிங் ரிசல்ட். மற்றபடி சிஎஸ்கே பெரிய இதுக்கு மேல ஏதாவது மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இருக்கு அதெல்லாம் நிறையவே இருக்கு. இப்ப எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேசுவோம். அந்த பவுலிங் அட்டாக் போட்டு ஒரு அடி அடிக்கிறதுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் பிரேவிஸ் உள்ள வந்து 35 பால் பால் 100 அந்த தூக்கி மாதிரி அடிச்சா நின்னாம் ரன் பாரு ரேட் திருப்பி மேல போயிருக்கு. அப்படின்ட்டு அந்த சாங்கை போட்டு இன்ட்ரோ பண்ணுவோம் ரவி ஆ. சார். ஸோ அதான் சரி இப்போ வாங்க இன்னைக்கு மேட்ச் போயிடலாம். எஸ்ஆர்ஹெச்சோட எப்படி நம்ம அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும்னா இன்னைக்கு என்ன பண்ணா அவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? சொல்லுங்க அரவிந்த், நீங்க சொல்லுங்க. எஸ்ஆர்ஹெச்ல பவுலிங் தான் ப்ரோ கேப். அதுக்கு போய் திருப்பி ஆக்ஷன்ல தான் போய் ஆள் எடுத்துட்டு வரணும். அது வரைக்கும் கேப்லாம் ஃபில் அலௌட் பண்ண இல்ல. முடியாது. ஆமா, அதனால அவனுங்க அதே லெவன் தான் ஆடுவானுங்க. ஓகே. ரெண்டு டீம்லயுமே 11ல எந்த சேஞ்சும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அதே இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்ங்கிற மாதிரி தான் இருக்கு. வேற வழியே கிடையாது. உடத்ததையும் நிதிஷ் ரெட்டி வச்சு தான் ஓபன் பண்ணோம் கமின்ஸ் வர வரைக்கும். ஸோ கேகேஆர் அட்டாக் அதே மாதிரி தான் இருக்கு. பெரிய இதெல்லாம் எனக்கு சேஞ்சஸ்லாம் கேகேஆர்ல எதுவுமே தெரியல மட்டும் ரெண்டு டீம்ல. முசரபானிக்கு பதிலா நான் சைனி எடுத்துட்டு வரலாமா? ஏன் ப்ரோ? ஒரு 40 ரன் ஒரே போறதுக்கா? ரிசல்ட் தான். அதே ஆ, ரிசல்ட் தான். ஒரு 40 ரன் எப்படி 3 ஓவர்லேயே போறதுக்கா? அதே ரிசல்ட். அதனாலதான் சொல்றேன், அதே ரிசல்ட் தான். அதுக்கே ஒரு ஃபாரினர் ஆட வச்சுக்கிட்டு வேற யாராவது மேபி பேட்டிங்ல ரோமன் பவலை கொண்டு வரலாம். அந்த சைஃபர்ட் வந்துட்டாங்கன்னா மாதிரி அவனை கூட கொண்டு வரலாம். ஆனா எனக்கு சைஃபர்ட் தெரிஞ்சு கொண்டு ஒரே வரலாம். மேட்ச்ல ட்வீக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டாங்க, ஒரு மேட்ச் ஆனா நம்ம அப்படி ஒரு சஜஷன் இருக்குன்னு சொல்றேன். இருக்கு. ஸோ ஏன்னா ஈடன் எப்படியா கார்டன்ஸ்ல இருந்தாலும் ஒரு இந்தியா இன்டர்நேஷனல் பிளேயர் வந்து ஜிம்பாபேல இருக்கிற இன்டர்நேஷனல் பிளேயரோட பெட்டர் பிளேயரா தானே இருப்பான். சைனி வந்து ஆல்ரெடி ஆடி இருக்காரு. அவருக்கு கான்பிடன்ஸ் தான் இல்லாம இருக்கு. அவனை ஓகே. கொஞ்சம் கரெக்டான ஒரு லைன்ல அவனை கொண்டு போனா அவன் திருப்பி ஒரு கம்பேக் கொடுப்பான். இப்போ எஸ்ஆர்ஹெச்ல வந்து பேஸ் நம்ம இருக்குல்ல. லாஸ்ட் மேட்ச் பேசணும். பிரைடன் காஸ் ஒரு லியம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு ஒரு போலிங்கும் ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எனக்கு இன்னுமே பிரைடன் காஸ் விளையாண்டாதான் அது வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா. இஷான் மலிங்காவோட பிரைடன் காஸ் பெட்டர் தான் ப்ரோ. அவன் பேட்டிங் பிரைடன் ஆடுவான். காஸ் போன இஷான் மேட்ச் மலிங்கா இன்க்ளூடும். ஸ்விங்கர் ஆக்ஷன்லாம் இல்லையே, நார்மலா தான் போடுறான். லாஸ்ட் இயர் அப்படி போட்டானா? லாஸ்ட் இயர் ஸ்லிங்கியா தான் இருந்தது. இப்போ வந்த வீடியோ ஷார்ட்ஸ்ல கூட ஸ்லிங்கி ஆக்ஷன் தான். சரி இப்போ பிரைடன் காஸ் இன்ஜர்டாம். புதுசா வந்திருக்க இன்ஜூர்டா? தகவல். இன்ஜூர்ட் போன மேட்ச் இன்ஜூர்டா இருந்திருக்கான். டேய் ஓகே. சொல்லுங்கடா இன்ஜுரிடா. சொல்லவும் மாட்றானுங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்ல அவனுங்களுக்கே தெரியலையா என்ன தெரியல. இன்ஜூர் ஆயிருவானோ இல்ல இன்ஜுரிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கறதுனால அப்படியே விட்டுட்டானுங்கன்னு நினைக்கிறேன்.
11ல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், நரேன் சுனில் நரேனுக்கும் வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டா கிளாசன் வந்து 160 ஸ்ட்ரைக் ரேட். பா அவுட்டே ஆனதில்லைன்னு நினைக்கிறேன். பேக் ஃபுட்ல போய் நொறுக்கி தள்ளிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செம்ம மேட்ச் ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியுது. நம்ம ரெண்டு டீமுமே வந்து ஏன்னா இப்போ 2-0 டவுன் ஆயிட்டாங்கன்னா செம்ம ப்ரெஷர்ல போயிடுவாங்க ரெண்டு டீமும். இது பார்ப்போம் நம்ம என்ன லாஸ்ட் மேட்ச் நடக்குது. வந்து கிளாசன் ஃபார்மை பற்றி டவுட் அப்படின்னு சொல்லி பேசணும். பட் ஆனால் ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ இன்னமே ஒரு ரிதமில் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, பார்ப்போம். ஓகே, ஸோ லெவன்ஸ் நம்ம லெவன்ஸை பிக் பண்ணலாமா? ஸோ லெவன்ஸ் சொல்லிட்டோமே. சேம் ஓசி டீம் சேம் 11. சேம் லெவன். வின்னிங் காம்பினேஷன் எதுக்கு உடைக்கணும்? ரெண்டு டீமும் ஒரு செம்மடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அப்படியே ஜாலியா ரெண்டுமே கட்டிட்டு வின்னிங் போறாங்க. காம்பினேஷனா? ரெண்டுமே லூசிங் ரெண்டு காம்பினேஷன் இருக்காங்க. ரெண்டுமே லூசிங் காம்பினேஷன். அதே டீம் தான். ஓகே, ஸோ எக்ஸ் ஃபேக்டர் நம்ம போயிடலாம். ஸோ ஸ்ரீநாத், உங்கள் எக்ஸ் ஃபேக்டர் ரெண்டு டீம்லையும் சொல்லுங்கள். இப்படி டக்குன்னு கேட்டா என்ன சொல்றது? யா, ஓகே. எஸ்ஆர்ஹெச்ல கிளாசன் ஸ்டாட்ஸ் படி போறேன் நானு. அவன் பால் ஓகே, அவுட் ஆனா என்ன கேட்க கூடாது. நான் எக்ஸ்பெக்ட் எடுக்கிற பிளேயரை டீம்லயே எடுக்க மாட்டானுங்க டெய்லி. அது என்ன புதுசா என்ன ஒரு இறங்கி இருக்காது என்னன்னு தெரியல. மயங்க் யாதவ் தான் எக்ஸ்பெக்டரா இருப்பான் நினைச்சா அவன் 11லயே இல்ல. ஸோ ஓகே. இன்னைக்கு அது கிளாசன் எக்ஸ்பெக்டட் எடுப்போம். தான்டா. அவனா ரெவர்ஸ் கிளாசன் ஆடுவான். வேற ஸ்கீம் கிளாசன் ஆடுவான். எடுப்போம். கிளாசன். ஸோ இந்த சைடு கிளாசன். ஃபின்னாலன் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து T20 வேர்ல்ட் கப்ல ஒரு காட்டினால 33 பால் 100. அது இதே கண்டிப்பாக. ஈடன் கார்டன்ஸ்ல தான். ஓகே, அதனால நான் ஃபின்னாலன் எடுக்கிறேன். சூப்பர். அங்க அடிச்ச அடி இன்னைக்கு அடிக்கிற நீ அந்த மாதிரி எனக்கு இருக்கு. தேவையில்லாத சூப்பர். ஒரு 33 பால் 100. அவர் 50 பால் அடிச்சிருந்தாலே நியூசிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க நீங்கள் இந்த சொல்லுங்கள் மேட்ச். அரவிந்த். எனக்கு டிராவிஸ் ஹெட் ரொம்ப நாளா அமைதியாவே இருக்கிற மாதிரி தோணுது. மேபி அவன் இன்னைக்கு ஒரு காட்ட வாய்ப்பு இருக்கு. சூப்பர். ஸோ லா ஆஃப் கேகேஆர். ஆவரேஜஸ் படி, ஏன்னா ரொம்ப நாளா அடிக்காம இருக்கான்ல, கண்டிப்பாக. அவன் அடிக்கலாம். கேகேஆரில் அதே மாதிரி கேகேஆர்ல வந்து எனக்கு யாரு சொல்றேனே தெரியல ப்ரோ. எனக்கு தெரியல. இல்ல, யாரையாவது சொல்லுங்கள். யார சொல்லலாம்? சரி, ஓகே, இன்னொரு ஓபனர் ஃபின்னாலனே வச்சு. பின்னாலன். சூப்பர். நான் தான் ஃபின்னாலன் சொன்னேனே, நீ ஃபின்னாலனா? ரஹானே. ரஹானே ஒன்னு இன்ட்ரெஸ்டிங் நம்பர் ரஹானே சொன்னாரு. தான் ஒரு கேப்டன். ஸ்டாட்ஸ் லாஸ்ட் இயர்ல இருந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் ரேட்டே அவன் தான்டா. 188 அதான் வச்சிருக்கான். ஒரு கேப்டனா வந்து T20ஸ்ல வந்து 1000+ ரன்ஸ்ல வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டே வந்தா இருக்கான்னு நினைக்கிறேன். இவனும் பேர் என்ன, இஷான் கிஷன் தான் இருக்கான். ரஹானே வந்து இஷான் கிஷன் ஆவரேஜ் பயங்கரமா ஜார்க்கண்ட்ல இருக்கு. அடிச்சிருப்பான். ரஹானே ஆவரேஜ் பயங்கரமா இருக்கு கேப்டன். ஸ்ட்ரைக்கிங் அட் 170. ரஹானே இதெல்லாம் 170 பிளஸ் யாருமே அது. 4-4 அடிச்சு 170 180 அடிச்சிருப்பாரு. நான் ரஹானே T20 கரியர் வந்து பரீட் அப்படின்னு நினைச்சேன். எங்க இருந்தோ திருப்பி வந்து அடி அதான் அடி அடிச்சு. ரிவைவ் பண்றாரு ப்ரோ சிஎஸ்கேல. ஆமா, அதுக்கப்புறம் ஏன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க? ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். அவனை ரிலீஸ் பண்ண கூட பெருசா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஆனா மத்த ரிலீஸ்லாம் தான் கொஸ்டினபிளா இருக்கும். ஆனா ரஹானே நாளைக்கு அடிச்சாதான் ஒரு இது இருக்கும். சைஃபாட்டை நீங்க டிராப் பண்ணதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னா ரெண்டு ஓப்பனர்ல ஒருத்தனா தான் அடிக்கணும். சூப்பர். சைஃபனை டிராப் பண்ணல, ரஹானே டாப் ஆர்டர்ல தானே ஆட வைக்கணும். கேப்டனை டிராப் பண்ண முடியாதுல்ல. கரெக்ட். சைஃபாட்டை 3ல கூட ஆட வைக்கலாம் அவங்க. எனக்கு தெரிஞ்சு இது 11 வச்சு பார்ப்பாங்க. முசர்பானி எஃபெக்டிவா இல்ல, பவுலிங் எப்படியுமே அவன் நமக்கு கேமரன் வந்து. கிரீன் 25 கோடி கொடுத்து எடுத்திருக்கானுங்க. அவனை தூக்க அவனை சொல்றியா? விட்டு அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பாட்டு இருப்பான் 11ல, முடிஞ்சதை பண்ணுவான், அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து ஒரு அவன் அவன் பவுலிங்கும் போடுவான்னு நினைச்சுதான்டா எடுத்திருக்கானுங்க. ஆனா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றானுங்க. ரஹானே ஓப்பனா சொல்லிட்டான் ரஹானேட்ட மேட்ச் கேட்டா முடிஞ்சோடனே. ஆஸ்திரேலியாட்ட போய் கேளுங்கிறான். அப்புறம் எதுக்கு ரஹானே அவனுக்கு ஓப்பனா இருக்கு? மேட்ச் முடிஞ்சோடனே சொல்லிட்டான். அதாவது ஜென்ல என்ன சொல்லுவாங்கன்னா டிப்ளமேட்டிக்கா ஏதாவது ஆன்சர் பண்ணுவாங்க. அவன் அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஆமா. தட் யூ நீட் டு செக் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அப்படின்ட்டான். அப்ப நீ யாரு, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான். ஓகே, என்னோட பார்ப்போம். எக்ஸ்பேக்டர் எஸ்ஆர்ஹெச்ல வந்து அபிஷேக் சர்மா. அதே லா ஆஃப் ஆவரேஜஸ் தான். ஸோ ரொம்ப நாளாக அவர் ஏதாவது பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காரு. போன மேட்ச் ரொம்ப அவருக்கு நாளாவே பாக்கெட்ல பேப்பரோட சுத்திட்டு இருக்காராம். ஓ நாளைக்காவது எடுத்துக்கா. போன மேட்ச் வந்து ஒரு ஃபெயிலியர். ஸோ யுவராஜ் சிங் ட்வீட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகுங்க. இன்னைக்கு ரெடி ஸோ ரெடி. கொஞ்சம் ஒரு நிதானமான இன்னிங்ஸை கொடுத்து அவர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 50 எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. 50 கேக் 40 பால் 50 அடிப்பாரா நிதானமானா? அது 30 பால்ஸில் வந்துடும். ஓகே, ஸோ ஆமாம், நான் வந்து அஜின்கே ரஹானே சொல்லலான் இருந்தேன். ஸோ நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால எனக்கு இப்போ அப்ப நீங்க ரஹானே வச்சுக்கோ, நான் வந்து அங்கிரீஸ் ரகுவன்சி வச்சுக்கிறேன். ஓகே. அனுகுல் ராய், டேவிட் பெயின்லாம் யாராவது சொல்லுங்கப்பா. எதுக்கு அனுகுல் அப்புறம் ராய்னா செம அவங்கலாம் பிளேயர் இருக்காங்க? தான் bro, but வருண் சக்கரவர்த்தி பாப்போம். இன்னைக்கு. ஓகே, பறந்து வருணா? பறந்து கேட்ச் பிடிப்பாரு அனுகுல் ராய். வருண் வா தான். வருண் வா. வா வருண். வரும்னா டவுட்ஃபுல் தான், பார்ப்போம். டவுட்ஃபுல். சரி பாப்போம். ஏன்னா ஓகே, கொல்கத்தா பிச்சில் தான் யார் போட்டாலும் அடிக்கிறானுங்களே. 250 தான். சரி, ஓகே. ப்ரெடிக்ஷன்ஸ்.
ப்ரெடிக்ஷன் கேகேஆர் தான் 60-40. ஆமா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜா? ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். அட்லீஸ்ட் 2 பவுலராவது சொல்ற மாதிரி இருக்காங்க. ஒருத்தன் ஃபார்ம்ல இல்லைங்கிற ரெண்டாவது விஷயம். அட்லீஸ்ட் சுனில் நரேன், வருண்னு 2 பேர் சொல்ற மாதிரி ஒரு 2 ஃபார்ம்ல இருக்க பவுலர்ஸ் இருக்காங்க. இங்க எனக்கு இந்த சைட்ல எனக்கு யாருமே கணக்கு தெரியல. அது கன்ஃபார்மா அதனால கேகேஆர். மேட்ச் நம்ம இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கேகேஆர் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ஒன் சைடா இருக்கு கொஞ்சம். 11 ஸ்ட்ராங்கா இருக்கனால ஸோ நானும் கேகேஆர் தான். நான் வந்து எஸ்ஆர்ஹெச் ஓட போறேன் ப்ரோ. இன்னைக்கு வந்து சூப்பர் ஒரு ப்ரோ. டிராவிஸ் ஹெட்டோட ஒரு சுனாமியை பார்ப்பீங்க. நல்லா இருக்கும் பார்த்தா பார்க்க வந்தா நல்லா நல்லா இருக்கும். இருக்கும். கண்டிப்பா. பேட்டிங் வச்சு ஓவர் பவர் பண்ணும் எஸ்ஆர்ஹெச். ஃபர்ஸ்ட் அதான் பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் வச்சு ஒரு இட்டி இடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, சுனில் நரேனுக்கு இன்னொரு ஒரு பேட் கேம் இல்ல, அவனை அவனை பார்த்துட்டு அவனை 4 ஹவர்ஸ் 13 விளையாடிட்டு மீதி எல்லாரையுமே போட்டு அடிக்கலாம். அப்படி அடிச்சு ஒரு 240 அடிச்சாங்கன்னா திருப்பி கேகேஆர்லாம் சேஸ் பண்ண முடியாது. ஸோ பேட்டிங் வச்சு ஓவர் பவர் பண்ணும். அவ்வளவுதான். 2 டீமே அதான் யோசிக்கும் ஆக்சுவலி. ரெண்டு டீமுக்குமே அந்த எபிலிட்டி இருக்கு. ரெண்டு டீமே 250 அடிக்கலாம். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு மேபி சேசிங் டீம் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. பார்ப்போம். ஓகே ஓகே. ஓகே டியூ ஃபேக்டர் என்னன்னு தெரியல, பார்ப்போம். டியூ இல்லைன்னா கஷ்டம் தான் சேசிங் டீமுக்கு, பட் பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். பாய். யூ கைஸ்.